ஹாய், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சென்னகரை மீன் குழம்பு நான் எப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இது வந்துட்டு சென்னகரை வாங்கிட்டு வந்தாங்க, 2 கிலோ வாங்கிட்டு வந்தாங்க. அதில் 1.5 கிலோவுக்கு மேலே நான் எடுத்து வச்சிட்டேன். எங்கள் வீட்டு வாண்டுகளுக்கு வறுத்து கொடுத்தா தான் பிடிக்கும், அதனால் வறுக்கிறதுக்கு பரட்டி வச்சுருக்கேன். குழம்புக்கு ஒரு 1/2 கிலோ மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது 3 பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல, அந்த சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு புளி ஃபில்ட்ரு பண்ணி குழம்புல சேர்த்தா தான் பிடிக்கும். அடுத்து இந்த ஸ்பூன் இருக்குல்ல, பெரிய ஸ்பூன், இதுக்கிட்ட கரெக்டாக 5 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், புளி குழம்புக்கெலாம் போடுவோம்ல அதே மிளகாய்த்தூள் தான். இதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் கம்மியாக இருக்குன்றதுனால. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. ஏன்னா தக்காளி கம்மியாக போடுறேன் அப்படின்னா மாங்காய் சேர்க்க போகிறேன். புளியுமே எடுத்து வச்சுருக்கேன், அதனால் தக்காளி ஒன்று தான் சேர்த்துருக்கேன். இது ஒரு பாதி மாங்காய், சின்ன வெங்காயம், வெந்தயம், சோம்பு, பச்சை மிளகாய் 2, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை. ஏன் நான் இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா, சென்னைக்கு என் பையன் சின்ன பிள்ளையில் ஒரு தடவை போயிருந்தேன் எங்கள் மாமா வீட்டுக்கு. அங்கே 1 மாதம் இருந்தேன். அப்போ எங்கள் அத்தை குழம்பு வைக்கும்போது இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்க. எப்பயுமே சென்னையில் மீன் குழம்பு வைக்கும்போது இஞ்சி பூண்டு சேர்ப்பாங்களாம். அந்த டேஸ்ட் எனக்குமே பிடிச்சிருச்சு ரொம்ப. அதனால தான் நானுமே எப்பயுமே இஞ்சி பூண்டு 2மே அரைச்சி ஊற்றி வைப்பேன். இந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து இஞ்சி பூண்டோடு அரைச்சிருவேன். பெரிய வெங்காயம் மட்டும்தான் போட்டு தாளிப்பேன். பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த தக்காளி, இதை எல்லாத்தையும் தாளிப்பேன். இஞ்சி பூண்டு அப்புறம் இந்த சின்ன வெங்காயம் 3யுமே சேர்த்து அரைச்சி ஊற்றிடுவேன். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். என்னைய மாதிரி எத்தனை பேர் புளி கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி குழம்புல சேர்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஃபில்ட்ரு பண்ணாமல் சேர்த்தா பிடிக்காது, ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். வாங்க, இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் 3யுமே அரைச்சி எடுத்துகிட்டு குழம்பு தாளிக்க போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நான் தாளிக்கிறதுக்கு வெந்தயமும் சோம்பும் சேர்த்துக்கிறேன். வெந்தயமும் சோம்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலையை நான் உருகாமல் அப்படியே கொப்போட போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடுறதுனால நல்லா வாசமாக இருக்கும். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். தக்காளி வதங்கிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அந்த விழுதை சேர்த்துக்கிறோம். அரைச்சி வச்சுருந்த விழுதையுமே சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக இதோட கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளியும் வரைக்கும் வதக்கணும். இப்போ நான் சேர்த்துருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு வாசனையுமே போயிடுச்சு. புளி கரைச்சி வச்சுருந்தேன்ல, அதில் சேர்த்துருந்த மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவை எடுத்து குழம்புல சேர்த்துக்கிறோம். தாளித்ததோட மசாலாவை சேர்த்தாச்சு. குழம்பு கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்தாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கவும் மீனை சேர்த்துட்டு குழம்பு இறக்க போகும்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மாங்காயை சேர்த்துக்கிட்டோம்னா சுவையான சென்னகரை மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய், தேங்க்யூ. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் நான் சமைச்சது சென்னகரை மீன் குழம்பு, மீன் வறுவல். எப்பயுமே எங்கள் வீட்டில் மீன் வறுவலுக்கு வெங்காயம் கட் பண்ணி வைக்க சொல்லுவாங்க எங்கள் வீட்டு பசங்க 2 பேருமே. அதனால் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்பு சென்னகரை குழம்பு எப்பயுமே சின்ன மீன், கடல் மீன் வாங்கினீங்க அப்படின்னா குழம்பு கொதித்ததுக்கப்புறமா மீனை போடுங்க. மீனை போட்டதுக்கப்புறமா குழம்பை கரண்டியை விட்டு கிண்டாதீங்க. கிண்டினீங்கன்னா உடஞ்சிரும். கொதிச்சோன்னே லைட்டாக அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது வாட்டில் உடையாமல் சூப்பராக வரும். எங்கள் வீட்டில் பாருங்கள் உடையாமல் வந்திருக்கு. ஹர்ஷன் இப்போ தான் சாப்பிட போகிறாரு. சாப்பிட சொன்னால் ஸ்பூனு வேணுமா, இலையில சாப்பிட்றதுக்கு ஸ்பூன் கேட்குற ஒரே ஆள் என் மேலே தான் இருக்கும். லைட்டாக சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு. கை அழுக்காயிருமா, நான் தான் ஊட்டணும். சரி, எங்கள் வீட்டு மீன் குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் சொல்லு. பாய். குழம்பு எப்படி சூப்பராக என்ன தெரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். அப்புறம் மீன் வறுவல் பண்ணேன், அது நான் வீடியோ எடுக்கலை. இன்னொரு நாளைக்கு மீன் வறுவல் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். பாய்.